வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மதுரைக்காரன் விஜய். இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அரிட்டாப்பட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு சமணர் சின்னத்துக்கு தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னா, தீர்த்தங்கரர் சிற்பம் பிராமி கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் நிறையா தடவை இந்த பக்கம் போயிருக்கேன், ஆனால் அந்த இடத்துக்கு போனதில்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இங்கே போகணுன்னு சொல்லி. அதனால தான் நம்ம வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், குடவரை கோவில் அரிட்டாப்பட்டின்னு சொல்லி சிவன் கோவில். அப்போ போகும்போது தான் இந்த இடத்துக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு. இது ஒரு தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இடம். யாரும் அதை சேதப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி வேலி போட்டு கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்த. என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது தொல்லியல் துறை அது சார்ந்த அவங்க மட்டும்தான் இதை பாதுகாக்கணுன்றது கிடையாது. இது நம்மளோட ஒரு புதையல் மாதிரி. இதை நம்ம எல்லோரும் தான் சேர்ந்து தான் பாதுகாக்கணும். எல்லா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரலாற்று ஆசிரியர் தான் மேக்ஸிமம் இப்படி இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லாருமே இதை போய் பார்க்கணும். சரி, ஸ்கூலில் கூப்பிட்டு போகலை அப்படின்னு சொன்னால் பேரண்ட்டு, நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்கனாச்சும் இதெல்லாம் கூப்பிட்டு போய் காமிக்கணும். அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க, அந்த எழுத்துக்கள், அந்த கல்விக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காமிக்கணும். இதெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களுக்கும் என்னன்றது தெரியணும். இப்போ ஃபுல்லாக பிள்ளைய பூரா மொபைல்லே மூழ்கிருச்சுங்க. அதுகளுக்கு வெளி உலகம்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. கேமு அப்படியே போயிட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் இப்படிலாம் கூட்டு போய் காமிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு தினமாக நம்மளோட முன்னோர்கள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுதான் தீர்த்தங்கரர் சிற்பம். அது கீழே இருக்கிறது தான் அந்த பிராமி கல்வெட்டு. ஒரு அழகான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம். அதனால் குழந்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே கூட்டு போய் காமிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க தொழில் துறையிலேருந்து. உட்கார ஒரு ஈவினிங் போனீங்கன்னா, நான் ஈவினிங் தான் போனேன், கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடமே. அதனால் குழந்தைகள் பெரியவங்க இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிங்க. இந்த கற்படுகையெல்லாம் காமிங்க. எப்படி செதுக்கியிருக்காங்க, அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க, எதுக்காக இங்கே வந்தாங்க, எங்கே இது தங்குனதுக்கு உண்டான காரணம் என்ன, எல்லாமே அங்கே அந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க. கூப்பிட்டு போய் படிங்க, படித்து சொல்லுங்கள், பிள்ளைகளுக்கு புரிய வைங்க. நம்மளோட முன்னோர்கள் தான் இவங்கெல்லாம். அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் பெரியவங்களான நம்ம தான் பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அப்போ தான் அந்த செல்ஃபோன் உலகத்துலேருந்து வெளி உலகத்துக்கு வருங்க. பக்கத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே கூப்பிட்டு காமிங்க. அரிட்டாப்பட்டி தான் மதுரையிலேருந்து மேலூர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்கும். ஒரு அழகான ஒரு அமைதியான இடம். அதனால் நீங்கள் பிள்ளைகளை கண்டிப்பான முறையில் இங்கே கூப்பிட்டு போய் காமிக்கணும். இதான் என்னோடய வேண்டுகோள். என்னடா திடீர்னு சாமி வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்தேன், கோயில் குளமாக போயிட்டு இருந்தேன், அப்போ இப்படி வந்துட்டேனே நினைக்காதீங்க. இதுவும் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷன் தான். சாமி நம்மளுக்கு எவ்வளோ ஒரு புனிதம் பொக்கிஷமோ அது மாதிரி இதுவும் நம்மளோட ஒரு பொக்கிஷத்தில் ஒன்று தான். அதனால் கண்டிப்பான முறையில் எல்லோரும் இந்த இடத்தெல்லாம் பார்க்கணும். சின்னவங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் பாருங்கள். அழகான ஒரு இடம். நான் அதை தான் திருப்பி சொல்லுவேன். போகிற வழியெல்லாம் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஊருக்குள்ளே தான் போகிறோம். அதனால் எல்லோரும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.